சரவணா யாரு? இங்க வா. என்ன சரவணன்னு கூப்பிட்டது நீங்க தானே? நான் தான். என் பேர் அதான், உங்களுக்கு எப்படி தெரியும்? பேர் மட்டும் இல்ல, அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. இப்ப நீ இன்டர்வியூ போயிட்டு இருக்க. எல்லாத்தையும் எப்படி கரெக்டா சொல்றீங்க? நான் சொல்லல, உள்ள இருக்க பச்சி சொல்லிச்சு. உள்ள இருக்க பச்சி சொல்லிச்சா? நேத்து சாப்பிட்ட காடை இன்னும் உங்களுக்கு செரிக்கலையா? உன் வாயை திறந்தாலே கிண்டலும் கேலியும் கொஞ்சம் விளையாடுங்கிறது எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள இருக்கிற கிளி உன் எதிர்காலத்தை பிட்டு பிட்டு வைக்க போகுது. ஆடா பாவிகளா, 6 அறிவு உள்ள மனுஷனோட எதிர்காலத்தை ஒரு அறிவு உள்ள கிளி கிட்ட போய் ஒப்படைக்கிறீங்களா ஐயா? அதையும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் முன்னாடி உட்கார்ந்து சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் இன்டர்வியூ போறேன். என்ன பெரிய ஃபைல், பெரிய இன்டர்வியூ. ஐயோ அடா பாவி, ஜாவா விழுந்துருச்சேடா. ஐயா ஐயா, அறிவு இருக்காயா உனக்கு? பல வருஷமா பரீட்சையில கோட்டடிச்சு, அதுக்கு எங்க அப்பா என்ன போட்டு அடிச்சு, அதுக்கப்புறம் நான் பிட் அடிச்சு பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டு இன்டர்வியூக்கு போனா அத புடிக்க குப்பை தொட்டிக்குள்ள போட்டியா? நான் வேலைக்கு போறதுல உனக்கு என்னடா பொறாம? ஐயோ, மறுபடியும் வேலை வேலைன்னு என்ன போட்டு கொல்றியே. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் கீழே 1000 பேர், 1,00,000 பேர் வேலை செய்ய போறாங்க. என்னய்யா சொல்ற? ஒரு மாசம், ஒரே மாசம் இந்த தமிழ்நாட்டு ஜனங்க தொடர்ந்து உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருந்தா உன் ரேஞ்சே எங்கேயோ போயிரும். அதுக்கப்புறம் உன் பின்னாடி ஒரு படையே வரும். ஒரு மாசம் தொடர்ந்து தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிறதா? பாவையா அவங்க. அதெல்லாம் எப்படியா நடக்கும்? என்ன அப்படி கேட்டுட்ட? நீ தாராளமா டிவியில் நடிக்கலாமே. முதல்ல ஒரு டிவி ஸ்டேஷன்ல போய் சேரு. எந்த டிவில சேரலாம்? ஒரே வெயிலா இருக்கு, நாளைக்கு போறேன். வெளியே தான் வெயில்னா டிவி ஸ்டேஷன்ல குளு குளு ஏர் கண்டிஷன் ரூம்ல நாற்காலில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து வாய்க்கு வந்துட்டு பேசு. வாய்க்கு வந்தபடி பேசினா வாய்க்கு ஏதாவது வந்துடாத. ஒண்ணும் ஆகாது, கிளம்பு. உன் பின்னாடி ஒரு படையே வரும். சரி, உங்களுக்கு நான் கட்டணமா ஏதாவது கொடுக்கணுமா? நீயே பார்த்து கொடு. நீங்க பாக்குறதுக்கே ஒன்னு கொடுக்கறேன், வச்சுக்கங்க. தேவையில்லாம எனக்கே கொடுத்து போயிட்டான். ஹாய் பார்பி டால். Oh, thank you sir. Shut up. உன் மனசுல என்ன ரிவால்வர் ரீட்டன் என்னப்பா? No sir. பின்னிய சோரேறி குயிச்சு வர. நேர் வழியில வந்தா இன்டர்வியூக்கு லேட் ஆயிடும் சொல்லி அதனால குறுக்கு வழியில வர்றேன். இந்த மாதிரி நீங்க குறுக்கு வழியில வர்றதுனால தான் ஏகப்பட்ட ஜென்ஸ் நாட்டுல நேர் வழியில கூட வர முடியல. Sorry sir. It's all right. ये दुनिया में कभी खुशी कभी गम, दिल चाहता है ये ऋतिक रोशन के शाहरुख सलमान है. என்ன ஒஸ்தியா ஹிந்தி பேசுறீங்க சார்? இங்க இருக்கிற ஹிந்தி சேனல் ப்ரோகிராம்ஸ்க்கு நீங்க தான் ஹெட்னு தெரியுது. அப்படியா? அப்படி இல்லையா? அப்படிதான் சார். அப்ப நீங்க மனசு வச்சீங்கன்னா எனக்கு இங்க இது என்ன பால் காடா? என் குவாலிஃபிகேஷன்ஸ் இத பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, பார்த்தாலும் புரியாது. உன் குரலே பாப்பா மாதிரி தான் இருக்கு. நான் வேணா மலரே மதத்துக்கு ட்ரை பண்றேன். கம் ஆன் ஃபாலோ மீ. சார் இப்படி போணும். ஓ திஸ் வே. எங்கம்மா படிச்ச நீ? நான் கேம்பிரிட்ஜ். நீங்க? நான் பேசின் பிரிட்ஜ், சுத்தி சென்ட் ஃபேக்டரி. ஓ ஷிட், அங்க காட் நிக்கறான். இன்டர்வியூ கார்டு இருக்குதா? நோ சார். உனக்கும் இல்லையா? சார் உனக்கு இல்லையான்னு கேட்டேன். இல்ல சார். I'll go and arrange it. ये एहसान मैं कभी नहीं भूलूंगी. आपका बहुत बहुत शुक्रिया. அந்த படமெல்லாம் எந்த தியேட்டர்ல நடக்குது? போங்க சார், you joking. ஜோக் ஜோக்கா? ஒரு ஃபிகர் கூட நம்ம டெஸ்ட்க்கு இல்லையே. கம் இன்சைட். இவங்க எல்லாரும் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்காங்க. இவ்ளோ பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க? இதுதான் இந்தியா. எனக்கு வேலை கிடைக்குமா சார்? எல்லாரும் அனுப்பிச்சிட்டுமா? அது தப்பு சார். அப்ப இந்த கேப்பை ஃபில் பண்ணு. ஓகே ஓகே. எல்லாரும் சர்டிபிகேட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கீங்களா? இட்ஸ் ஆல் ரைட். யூ கெட் அப். சார், என்ன படிச்சிருக்கற நீ? MA, MBA and MCA சார். வந்துட்டா. இது என்ன கலர்ப்பா? Black சார். இது எங்க மேனேஜருக்கு பிடிக்காது, மாத்திட்டு வந்துரு. அப்படியே இந்த பேண்ட்டையும் மாத்திரு. இவன் யாரவன்? ரொம்ப நெருக்கமா வந்து உட்கார்ந்திருக்கான். அண்ணனா இருப்பான். ஓவரா சொல்லு விடுறானே. கொஞ்சம் முன்னாடி வா. பின்னாடி போ. மறுபடியும் கொஞ்சம் முன்னாடி வா. ஏ சார், இது ஒரு எக்ஸசைஸ். பின்னாடி போ. ஓ எம்மா முன்னாடி வா. நல்லா வா. ஐயோ மலைக்கறானே. பின்னாடி போ. உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வாவ் தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். I'll get the treat later. யார் சார் நீங்க? அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியல சார். எம்டியோட ரிலேட்டிவ். எம்டி அதுக்கு ரிலேட்டிவ். அப்ப நான் யாரு? சாரி சார், நீங்க போங்க சார். நீ ரொம்ப ஓபன் டைப்பா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? ஜிப்ப போடு மேன். தேங்க் யூ சார். மார்னிங் ஜாக் சார். குட் மார்னிங். ஹே ஹே ஹே, வெஜிடேரியன். என்னங்க நீங்க மீடியாலயே இருந்துட்டு அவ்வளோ பெரிய யூட்டர்ன் எடுக்கணுமா? அப்படியே ஒஸ்தியா ரைட்ல கட் பண்ண வேண்டியதானே என்ன மாதிரி? எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு அந்த பார்ட்டி மேல கொஞ்சம் டவுட். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த வேலை கிடைக்கும். எனக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பிடிக்காது. நீங்க யாருன்னு எனக்கு எனக்கு தெரியுமே, நீங்க தான் அலெக்ஸ்னு. நான் அலெக்ஸ் இல்ல, ஜாக்.
எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ. மறைக்குதா? பக்கத்துல பார்க்கணும் போல இருக்கும். ஏய், அப்படின்னா என்னோட முகத்தை 30 நாளும் டிவி மூலமா மக்களுக்கு காட்டுற ஒரு வாய்ப்பு. அந்த பொண்ணுக்கு இதே டிவியில ஒரு வேலை ஏற்பாடு செஞ்சீங்கன்னா நானும் ஏற்பாடு செய்யறேன். ஏற்பாடு பண்றேன்னு சொல்றீங்களே, உங்க பேரு? மிஸ்டர் நோக்கியா. அப்படின்னா கனெக்டிங் பீப்புள். ஓ, கூப்பிடு. பிங்கி இதராவ். குட் மார்னிங் மேடம். ஹலோ. இவங்க தான் சார். ஹலோ சார், ஐ அம் உமா. அதான் உங்க பேரா? உமான்னு சொன்னேன். உமான்னு சொல்லாத, மிஸ் இந்தியான்னு சொல்லு. You are appointed. சும்மா சொன்னா எப்படி? கைய குலுக்கி கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. கனெக்டிங் பீப்புள். அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்புறம் நம்ம மேட்ரு நாளைக்கு வா. அனுப்பிச்சிடவா? அவங்கள அனுப்பிச்சு விடு. ஓகே. Thank you, officer. No mention. Very funny. உங்களுக்கு இன்டர்வியூவே கிடையாது, ஸ்ட்ரெயிட் அப்பாயின்மென்ட். Oh my God. வாங்க ஸ்டுடியோவுக்கு போலாம். வாங்க வாங்க. யோ 407 சார். ஏசி மீட்டிங்ல இருக்காரு. அவர் வந்தோன்னு இன்ஃபார்ம் பண்ணு. நான் உள்ள இருக்கேன். ஓகே சார் வேண்டாம் சார். சார் சகனம் சரியில்லை சார். நம்மளுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். என்ன ஆபத்து? அநேகமா அந்த கொலை கேஸ் நம்ம மேலதான் முடியும்னு நினைக்கிறேன் சார். என்னையா உளர்ற? உணரல சார். ஒரு பிளாக் கேட்ஸ் கிராஸ் பண்ணி போச்சு பாத்தீங்களா? ஆமா. அது சாதாரண பூனை இல்ல, கருப்பு பூனை. கண்டிப்பா மாட்டுவோம் சார். வேண்டாம் யோ, சார். இப்ப கிராஸ் பண்ணி போச்சே பிளாக் கேட், புஸ் புஸ்னு இருந்துச்சே, அதான் சொல்றேன். சார் உங்களுக்கு வேணா புசு புசுன்னு இருக்கலாம், எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு சார். வாங்க சார். பேசாத. ஐ லைக் அனிமல்ஸ், ஃபாலோ மீ. சாகனமா. ஐயோ. வணக்கம் சார். இவர்தான் இந்த வீட்டு வாட்ச்மேன் சுப்பையா. என்ன நடந்தது? மழை பெய்யற மாதிரி இருந்ததுங்க. மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்த பின்னாடி மண்டையில யாரும் அடிச்சாங்க. என்ன நடந்ததுனே தெரியலங்க. ஐயோ, கொலை. காயம்பட்ட இடத்த க்ளோஸ் ஆயிடு. சரிங்க சார். ஓ, இங்கதான் இருக்கே நீ. சு 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 சு. யோ, அங்கனையா பண்ணிட்டு இருக்க? ஐ லவ் யூ அனிமல் சார். பொழுதுபோக்காவது வேலை செய்யா போயா. சார் சார், வர்ணி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களுக்காக தான் மேல போகாம இருக்கேன். வா மேல போலாம் வா. சீக்கிரம் ஆயிடு. தடைய மாட்டிக்கிருச்சு. சார், Excuse me. That card is mine. I just now dropped it. I'm from Zen TV. Would you please give me? நீங்க பேசுறது எனக்கு புரியுது. நான் என் கடமை தானே செஞ்சேன். அதுக்கு ஏன் பாராட்டுறீங்க? நீ இங்கிலீஷ்ல ப்ரொஃபசர் தான். கீழே வந்த கார்டு அவர்தான். குடியா. சரி, கொலை நடந்த இடத்துல இப்படி அசால்ட்டா காடை போடக்கூடாது. அப்புறம் கொலைப்பழி ஓமலை விழுந்துடும். உன்னை பார்த்தா அப்பாவியா இருக்கு. போ. Sorry, sir. ரவிக்குமார், என்னது திருவிழா மாதிரி கூட்டம்? சார், இவங்கள பிரஸ்காரங்க. தெரியுது. யார் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டது? எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும்? ப்ளீஸ் போங்க. போ 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 கீழ இருங்க. போ போங்க போங்க போ. போங்கன்னு சொல்றேன்ல. எவ்வளவு நேரம் சொல்றது? போ போ போயா. எதுக்கு பிரஸ் உள்ள விட்டீங்க? சாரி சார். போஸ்ட்மார்ட்டம் சொல்லியாச்சா? எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு சார். ஸ்ட்ரெச்சர் எடுத்து வர சொல்லு. ஓகே சார், இந்த வந்துடுறேன் சார். போ, போய். ரெச்சரை மேல விட்டு வாயோ. எவிடன்ஸ் எதாவது கிடைச்சதா? எதுவும் கிடைக்கல சார். தனியா எதுவும் கிடைக்காது. கிடைச்சதுல எவிடன்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஓகே சார்.
என்னங்க இது? என்ன பார்ட்டி? என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியாம முழிக்கிறியா? ஸ்விம்மிங் பூல் நிறைய தண்ணி இருக்கும் போது இதெல்லாம் எதுக்குங்க? அது எங்க சேட்டாவோட ஆசை, சின்ன சின்ன ஆசை. அவர் ஊர்ல இல்லாதப்போ ஒரு நாள் சென்னையில நல்லா மழை பெஞ்சுதுன்னு சொன்னேன். அது எப்படி பெஞ்சுது, அந்த ஈரத்தை பார்க்கணுமேன்னு சொன்னாரு. அதான் தி செயற்கை மழை ப்ரொடியூஸ் பை ஆளுங்கட்சி ஆறுமுகம் அண்ட் ஸ்பான்சர்ட் பை நல்ல முத்து ஓசி ஏசி. காமாட்சி, யோ இத பாரியா, நாம தண்ணி மழை மட்டும் தான் கொட்டணும், இங்க பணமழையே கொட்டுது. உன் மொட்டை தலைய மட்டும் ஆட்டு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தெய்வமே. சந்தோஷமா இருக்கு. சட்டசபைக்கு கூட போகாம மந்திரி நேரா இங்க வந்திருக்கீங்க. சட்டசபை என்னங்க வெறும் கல்லு கட்டடம், ஆண்டவன் தானே அஸ்திவாரமே. நமக்கு சொந்த ஊர் எது? வழங்கமான். ஓ, காவேரி தண்ணியா? பின்ன உணவுத்துறையில எப்படி போயிட்டு இருக்கு? மத்த டிபார்ட்மெண்ட்டை விட நம்ம டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரிஸ்க்குங்க. என்ன இருந்தாலும் நீங்க மாண்புமிகு தானே? ஐயோ, மாண்புமிகு எல்லாம் பேருக்கு முன்னாலங்க. மொட்டை தலைக்கு மேல கூரை கத்தி தொங்கிட்டே இருக்குது. வாஸ்தவமான பேச்சுங்க. நான் சொன்னேன்ல. இன்னைக்கும் கூட 40 அரிசி லாரி குடோன்ல இருந்து போயிட்டு இருக்கு. போய் சேர்ற வரைக்கும் பிரச்சனை தான். விதை நெல்லு சோறாகிற வரைக்கும் போதும் போதும் ஆயிடுதுங்க. பிரச்சனை இல்லாம பண்ணிட்டா 40 வண்டியும் ஒரு இடம்னு இல்லாம ஒரே இடத்துக்கு அனுப்பிட்டா? எஸ், எல்லா வண்டியும் ஒரே இடத்துக்கு அனுப்பியாச்சு. போர்டருக்கு போயிட்டு இருக்கு. என்னையா திருன்னு முழிக்கிற? தெய்வத்தோட திருவிழால இதுவும் ஒண்ணியா? ஏங்க நான் பதில் சொல்லணுங்க. யோ, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, மரியாதைக்காக இன்ஃபார்ம் பண்ண. ஆர்சி புக் இன்வாய்ஸ்ல உன் பேர்ல தான் எழுதிருக்கு. நீ முடியாதுன்னு சொன்னா செக் போஸ்ட்ல உன் பேரை சொல்லி மாட்டி விட்டுருவானுங்க. சரின்னு சொன்னா என் பேரை சொல்லி தப்பிச்சுக்கலாம். உன் பேரை சொல்லி மாட்டிக்க போறியா இல்ல தெய்வத்தோட பேரை சொல்லி தப்பிச்சுக்க போறியா? சொல்லியா? என்னங்க இது? நந்தா, டைம் என்னாச்சு? எமகண்ட ஆரம்பிக்க இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஐயோ, தெய்வம் டைம் கழிச்சுனா அவன் டைம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தையா? கையெழுத்து போட்டுறியா? முழிக்காதையா, கையெழுத்து போடியா. என்ன நடக்க போதோ? அப்ப வரன் தெய்வமே, அடுத்து ஆந்திரா மந்திரி. ஆமா.